மருத்துவ காரணங்களுக்காகவே சிங்கப்பூர் சென்றதாக கூறியுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, ஓடுவதோ ஒளிவதோ அல்லது பதுங்குவதோ ஆகியவை திமுகவிற்கு கிடையாது எனவும், கையூட்டு ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு வரும் ஜூலை 15ஆம் நாள் கட்டாயம் நேர் நிற்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். மருத்துவருடைய ஆலோசனைக்கு பின்னால் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ண தான் நான் வந்திருக்கிறேன். இந்த ஓடுறது ஒளியிறது பதுங்கிறதெல்லாம் திராவிட இயக்கத்திற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இல்லை. அப்படி அண்ணன் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலினும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அரசியலாக சந்திப்பதற்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் சளைத்ததில்லை. எங்கே ஓடுறாங்க, எங்கே ஒளிகிறாங்க, எங்கே பதுங்குறாங்க? மருத்துவத்திற்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறோம். கடிதம் வக்கீல் மூலமாக அங்கே இருந்து நாங்கள் கொடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறோம். இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். நான் 12ஆம் தேதிக்கு மேலே எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன்.